பார்க்க போறது அப்துல் பாபா சிவானந்த் ஜி மகாராஜ். இவர்கிட்ட பல மில்லியன் பக்தர்கள் இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 400 கோடிகள். இவர்கிட்ட ஹைரன் கார் மட்டும் 7 கார்கள் இருக்கு. இவர் தான் இந்த சாமியார்கள் சொத்து மதிப்பு பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காரு. 9வது இடத்துல குருமீத் ராம் ரஹீம் சிங் இன்சான். இவரு தேரா சச்சா சவுத் அப்படின்ற இயக்கத்துக்கு தலைவராகவும் இருக்காரு. இவர்கிட்ட கிட்டத்தட்ட 250 ஆசிரமங்களுக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம 700 ஏக்கர்ல விவசாய நிலம், எரிவாயு நிலையம், ராஜஸ்தான்ல 10 ஏக்கர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு 700 கோடிகள். 8வது இடத்துல ஆஷரா பாபு. பாபு அப்படின்னு பக்தர்களால அன்பா அழைக்கப்படுறாரு. இவரு டெல்லியில ரீச் பகுதியில இருக்காரு. இவர்கிட்ட 350 ஆசிரமங்கள் இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு 900 கோடிகள். இவரு BMW பிரியர் அப்படின்றதுனால 8 BMW கார் வச்சிருக்காரு. 7வது இடத்துல மாதா அமிர்தானந்தா மாயி. இவரு இந்து ஆன்மீக தலைவரா இருக்காரு. தன்னை துறவி அப்படின்னு அறிவிச்ச உடனேயே பக்தர்களால அம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. கேரளாவை சேர்ந்த இவருக்கு அமிர்தா பள்ளி, அமிர்தா கல்லூரி, அமிர்தா தொழில் பயிற்சி நிலையம், அமிர்தா 5 நட்சத்திர விடுதி, அமிர்தா எஸ்டேட், அமிர்தா மருத்துவ கல்லூரி, அமிர்தா அறிவியல் நிலையம் அப்படின்னு எக்கச்சக்க சொத்துகள் இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 1500 கோடிகள். 6வது இடத்துல பால் தினகரன். இவரு பணக்கார கிறிஸ்தவ போதகர். இவருடைய பரம்பரை எல்லாமே கிறிஸ்தவத்தை பரப்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களாம். இயேசுவின் மகத்துவம் அப்படின்னு பரப்புரை செய்வாங்க. இவருக்கு கோயம்புத்தூர்ல 750 ஏக்கர் காருண்யா பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இவருக்கு கல்லூரிகள் இருக்கு. அமெரிக்கால மட்டும் சுமார் 300 இடங்களுக்கு மேல இவருடைய கிறிஸ்தவ பரப்புரை இயக்கங்கள் இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு அமெரிக்கா டாலர்கள்ல பார்த்தா சுமார் 31 கோடியே 42 லட்சத்தி 85,000 அமெரிக்க டாலர்கள். இந்திய ரூபாய்க்கு கணக்கு பண்ணி பார்த்தா சுமார் 2200 கோடி ரூபாய். இவரு அடிக்கடி வெளிநாடு சென்று வரதுக்காண்டி இவர்கிட்ட 3 ஹெலிகாப்டர், 2 பிரைவேட் ஜெட்டும் வச்சிருக்காரா. 5வது இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி. 151 நாடுகள்ல 300 மில்லியன் பக்தர்கள் இவருக்கு இருக்காங்க. இவரு வாழும் கலை அப்படின்ற அறக்கட்டளையில நிறுவனராகவும் இருக்காரு. இந்து மதத்தை மட்டும் இல்லாம எல்லா மதத்தில உள்ள நன்மைகள் தீமைகளை பத்தி சொல்லுவாரு. இவருடைய சொத்து மதிப்பு 3500 கோடிகள். 4வது இடத்துல பாபா ராம்தேவ். உலகிலேயே தன்னை ஒரு பிரபல யோகா குரு அப்படின்னு பிரபலப்படுத்திக்கிட்டாரு. இவர்கிட்ட ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டதை விட ஆயுர்வேத பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. பதஞ்சலி அப்படின்ற ப்ராடக்ட் மட்டும் சுமார் 8000 ப்ராடக்ட்கள் இவர் விற்கப்படுறாரு. பதஞ்சலி வணிக வளாகம், பதஞ்சலி யோகாதிக், பதஞ்சலி ஆயுர்வேத நிலையம் அப்படின்னு இவர்கிட்ட ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு. இவருக்கு பல மத்திய அமைச்சர்களும் பிரதமரும் நண்பராகவும் இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 4500 கோடிகள். 3வது இடத்துல சத்குரு ஜக்கி வாசுதேவ். இவரு ஈசா அறக்கட்டளையோட நிறுவனர், ஆன்மீக குரு. 2017 பத்ம விபூஷன் விருது பெற்றவரு. இவர்கிட்ட ஆசிரமங்கள் கம்மியா இருந்தாலும் ஒவ்வொரு ஆசிரமங்களும் சுமார் 1000 ஏக்கர், 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கிறதுனால இவருடைய சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு. இவரோட ஒவ்வொரு அறக்கட்டளையும் அதிகமா பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கு. அமெரிக்கால மட்டும் 7 இடத்துல இவரோட அறக்கட்டளை இருக்கு. ஆஸ்திரேலியால 8 இடத்துலயும், இந்தியாவுல 82 இடங்கள்லயும் இருக்கு. அதுல பிரபலமா இருக்கிறது தான் கோயம்புத்தூர்ல உள்ள ஈசா அறக்கட்டளை. இவரு ஹம்மர் பிரியர் அப்படின்றதுனால ஹம்மர் H3 மாடல்ல 4 ஹைரன் கார்கள் வச்சிருக்காரு. இவர்கிட்ட 2 ஹெலிகாப்டர் இருக்கு, ஒரு பிரைவேட் ஜெட்டும் வச்சிருக்காரு. இவர்கிட்ட அசையும் சொத்து சுமார் 1600 கோடிகள். அசையா சொத்து கிட்டத்தட்ட 4700 கோடிகள். 2வது இடத்துல பார்க்க போறது சுவாமி நித்யானந்தா. இவரு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல மூழ்கி போய் பல ஆன்மீக அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நித்யானந்தா தியான பீடம் அப்படின்னு 50 நாடுகள்ல சுமார் 1300 தியான பீடம் இவர்கிட்ட இருக்கு. இவர்கிட்ட உலகம் முழுவதும் 10 மில்லியன் சீடர்கள் இருக்காங்க. இவரை பார்க்க வரணும்னாவே குறைந்தபட்சம் 15 லட்சம் தன்னுடைய பீடத்துக்கு நிதி கொடுக்கணுமாம். நிறைய தடவை சொத்து குவிப்பு வழக்கிலையும் சிக்கியிருக்காரு. இளம் வயதிலேயே வளர்ந்ததுனால வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு இத பண்றாங்க அப்படின்னு அடிக்கடி பேட்டியும் கொடுத்திருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 10,350 கோடிக்கும் மேல. பணக்கார சாமியார்கள் லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. இவரு ஆண்ட தலைவராகவும் இருக்காரு. பிரபல யோகா குரு பாபா ராம்தேவோட நெருங்கிய பிசினஸ் கூட்டாளி. இந்திய யோஜ் சந்தேஷ் பத்ரி கிச்சையான் தலைமை ஆசிரியரா இருக்காரு. ஆயுர்வேத பயிற்சியாளராகவும் ஆயுர்வேத ஆராய்ச்சியாளராகவும் இருக்காரு.
இவருக்கு ஒரு ஆண்டுக்கு 265 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது. 340 நிறுவனங்களுக்கு அதிபதியாவும் இருக்காரு ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. இந்திய ஷேர் மார்க்கெட்ல அதிகமான பங்குகளும் இவருக்கு இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய்கள். இந்தியாவுல 10 பணக்கார பட்டியல்ல இவங்க இருக்காங்க. ஒரு போனஸ் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், ஆந்திரா சித்தூர் வரதபாளையம் கல்கி ஆசிரமம் விஜயகுமார் என்பவர் தன்னை கல்கி பகவான் என்றும் அவரது மனைவியையும் சாமி என்றும் மகன் கிருஷ்ணனின் அவதாரம் என்றும் தங்களை பிரபலப்படுத்தி வருகிறார்கள். இப்போ மத்திய அரசு 3 நாட்களா ஐடி ரைடு விட்டிருக்காங்க. ஒரு ஆசிரமத்துல விட்ட ரைட்ல 44 கோடி ரூபாய் ரொக்க பணமும் 18 கோடி அமெரிக்க டாலரும் 88 கிலோ தங்க நகையையும் 5 கோடி ரூபாய் வைர நகையையும் 500 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ள பத்திரங்களையும் சிபிஐ கைப்பற்றிருக்காங்க. இந்த சொத்துக்கள்ல சில கணக்குக்கு வராத வெளிநாட்டுல உள்ள சொத்துக்களும் இருக்கா. இது போனஸ் நியூஸ். சாமியார்கள் மதங்களை பரப்ப நிதி வாங்குறதுல தப்பு இல்ல. ஆனா மக்கள் தீபாவளிக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க கூட அவங்ககிட்ட காசு இல்ல. ஆனா சாமியார்களுக்கு இவ்வளவு செலவு பண்றது சரியா அப்படின்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவலை மத்தவங்களுக்கும் பகிரணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.